இது 90s கிட்கான இந்த வீடியோவில் என்ன மேட்டர் அப்படின்னா, ஜென்சிஸ் இருக்கானுங்களே, அவனுக்குள்ள இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஜென்சிஸ் பைத்தியங்க தான் நான் சொல்லுவேன், ஜாம்பிஸ் தான் சொல்லுவேன். ஜென்சிஸில் கேட்டகரிஸ் இருக்குது. 100 ஜென்சிஸில் எனக்கு தெரிஞ்சு 21 இருக்கும் பர்சன்டேஜ் வந்து திங்க் பண்ணுறாங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் திங்கிங்காக இருக்காங்க, இந்த சோசியல் மீடியாஸ்லாம் பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். ஸோ இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயும் அந்த ஜென்சி கூட்டத்தில் வர ஒரு பையன் தான். சூப்பரான கண்டென்ட் நான் கொடுப்பான். அவன் பேர் சேர்த்துல நான் ஃபோட்டோ போட்டு விட்றேன். புரிதெல்லாம் சூப்பராக கொண்டு போகிற ஒரு பையன். இந்த ஜென்சியில் அந்த 21% வர பையன். மித்த இருக்க எல்லா பர்சன்டேஜில் இருக்க பசங்களும் தற்கூரிஸ் ரீல்ஸ் பண்ணும்போது ட்ரெயின் கடையில் படுத்துட்டு வீடியோ எடுக்கிறது, ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு போகிறது, போதையை போட்டு வடக்கன் சப்போஸ் அடிக்கிறது பார்த்துருப்பீங்க. ஜென்சிஸ் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஒரு குட்டி கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ்க்கு இருக்க அளவுக்கு ஐக்யூ லெவல் ஜென்சிக்கு இல்லைன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இது எங்களுக்கே தெரியுமே. அதான் தற்கூரி ஒரு தலைவன் விசில் சின்னத்தை அட வச்சிருக்கான். எல்லாரும் போய் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு இவர் இருக்கா அப்படில செங்கோட்டையன் மீட்டிங்ல பேச வராங்க, மைக் வச்சு நிற்கிறாங்க. விசில் அடிக்காதப்பா பேசுற கேட்க, இங்கெல்லாம் பேச முடியாது வாங்கன்னு போயிட்டாரு. ஸோ இதுதான் சொல்றது. ஒரு 90s கிட் பசங்க இருந்தாங்கன்னா தலைவர் பேச ஒரு அமைதியாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னே அப்படியே பார்வை எல்லாம் அமைதியாயிருவாங்க. ஏன்னா அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இடம் பொருள் லேவல் இருக்கு. அந்த தற்கூரிகளுக்கு எதுவுமே தெரியாது. கத்திட்டு நான் ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆடிட்டே இருப்பேன். இது தற்கூரிகளை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு சொன்னாலும் ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. இவங்க ஒரு கோமாளிஸ், அதாவது டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை செய்யற ஒரு ஐடி மாதிரி. நல்லா பாருங்க, ஜெயிக்க போறது டிஎம்கே. அகைன்ஸ்டா எதிர்கட்சியில் இருக்கிறது ஓப்பன் டெண்டர், யார் வேணா வரலாம். அதுக்காக போட்டி போட்டுருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த அல்கரிதம் விடாது, சேனல்ஸ் வியூஸ் போகாது, எதுவும் பண்ணாது. அதனால இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டுட்டு இருக்கோம். யூடியூப் நம்மளை கைவிட்டுருச்சு. ஸோ நீ இந்த பக்கம் உனக்கு தடை செய்யப்பட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை பேசக்கூடாது. மக்கள் அடிமைகளாகவும் முட்டாள்களாகவும் இருக்க வரைக்கும் தான் அவங்கள வச்சு வியாபாரம் பண்ண முடியும். அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஒட்டுமொத்த சிஸ்டம் சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் பாபிலோன், ஈஜிப்ட், நீங்கள் தேடி பார்க்கக்கூடிய வரலாற்றில் எங்கெல்லாம் நீங்கள் தேடி பார்க்குறீங்களா அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கான காரணம் மக்களோட ரிபல்ஸ்னால தான். காரணம் என்ன அப்படின்னா நாட்டு மக்கள். இந்த நாட்டு மக்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டும் இங்கே நிற்காது அப்படின்றது தான் மெயின் ரீசன். வரலாறு தான் கற்பிச்சு வச்சிருக்கு. அதனால தான் மக்களுக்கு மட்டும் உண்மை தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. மக்களுக்கு என்றைக்குமே உண்மை தெரியக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த எஃப்ஷன் ஃபைல்ஸ்லாம் ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுதா? இந்த மக்கள் கொந்தளிக்கணும், சாம்ராஜ்யம் சரியணும். அதாவது டெமோக்ரஸி ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். அது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு அவன் நல்லா அழகாக செட்டில் போட்டு வச்சிருக்கான். நீங்கள் அப்படியே தேனாட்டை வாங்கி அப்படியே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எப்படியே படுத்துப்பீங்க. ஒன்று லிஸ்ட்டை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தான்ப்பா, சிப்பா மண்டையில் பொறுத்திக்க, இல்லை கையில் பொறுத்திக்க, நாங்கள் சொல்கிறது கேளு, உனக்கு எல்லாமே சலுகை கொடுக்குறோன்னு. அது கொடுக்குற சலுகை நீ பார்த்துன்னு வச்சுக்கோமே, போய் நீயே படுத்துக்க ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அதுக்கு அவன் ரெடி பண்ணிட்டான். ஏன்னா அதனால தான் இத்தனை ஆண்டு காலமாக உன்னை போட்டு நசுக்கி பிதுக்கி ஒடுக்கி வச்சிருக்கேன். இதை விட்டு யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கல. உன்னை காப்பாற்றுறது தான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வரப்போகுது. ஆனால் அது உனக்கு மாட்டுக்கு சக்தியாக கிடையாது. உன்னை மாட்டு சாடி மாதிரி நசுக்கி போட்டு செவத்தில் அடிய சக்தி. புரிஞ்சுக்கங்க, அதான் சொல்ல முடியும். தெளிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஹிண்ட்டை வச்சு பேசணும். ஓப்பனெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், யாருமே கேட்கல. இப்பெல்லாம் இப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்படி சொன்னா தான் உங்களுக்கு பிடிக்குது. என்னடா நீங்க உங்க ஐடியாலஜியை புரிஞ்சுக்கவே உங்களா?